ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அவன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்ல ஒரு நிசப்தமாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இதே கீழே இருந்துச்சுன்னா ஹாரன் சவுண்டு, ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸு. ஆனால் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கர்த்தரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டிலேருந்து இன்னைக்கு கிளம்பி வந்திருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு ஏதாவது பேச மாட்டாரா, இன்னைக்கு ஆவியானவர் என்னோடு ஏதாவது ஒரு வார்த்தை இடைப்பட மாட்டாரா அப்படின்லாம் சொல்லி நீங்கள் யோசிச்சு வந்திருப்பீங்க இல்லையா? கர்த்தர் உங்கள் மத்தியில் இன்றைக்கு விசேஷமாய் செயல்பட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லாமே ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை ஹல்லேலூயா. ஆமாம், துக்கமாக இருக்கிறவங்கள ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், 2 பேர் துக்கமாக இருக்காங்க நம்ம ஆலயத்தில். இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது அவங்க துக்கத்தோட போகக்கூடாது, சந்தோஷமாக போகணும். ஹல்லேலூயா. இப்போ சந்தோஷமாக இருக்கவங்கலாம் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. இது போதாது. ஹல்லேலூயா. பரலோகம் மேல இருந்து கீழே இறங்கி வரணும்னா நம்முடைய வாய்களிலிருந்து அறிக்கை செய்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது கர்த்தரை உயர்த்துகிற வார்த்தையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா. எங்க கீபோர்டு வாசிக்கிற தம்பி காணோம்? சண்டே கிளாஸ் போயிட்டாரு, மேலே இருக்காரா? சரி, ஓகே. நம்ம எல்லோரும் ஆவிக்குரிய வார்த்தையை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறபடினால வார்த்தையை கேட்க வந்திருக்கோம் பாருங்க. நாம நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படிக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஆவியானவரே என்னோடு நீங்கள் பேசணும். சொல்லுங்கள் பாப்போம், எல்லாரும் சொல்லுங்கள், ஆவியானவரே என்னோடு பேசுங்க. எல்லாரும் ஒருத்தர் கூட இல்லை, எங்கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசணும்ப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லுங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களோடு பேசுங்கன்னு சொல்லுங்க, எங்களோடு இடைப்படுங்கன்னு சொல்லுங்க. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்கன்னு சொல்லுங்க. லாஷியா சரமௌவர ஜீத்தலே. எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறபடினால, எல்லாருடைய ஆண்டவரே அங்கலாய்ப்புகளை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறபடினால, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரோ அதை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். லிவி அந்துரத நாஷி அந்துரே மேக்கெனதி. இயேசுவினுடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பகல் வேளையில தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க தயாராகும்படிக்கு கர்த்தர் இந்த நேரத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் இந்த நேரத்தில் சரியா இல்லை அப்படின்னா சரிப்படுத்திக்கோங்க. நான் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு என்னுடைய செவிகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய கண்கள் சரியா இல்லைன்னா இப்ப டைம் தர கர்த்தர் சரிப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லி லேஜனியான் சுராச்சனமௌவனதி. இயேசுவே நீர் இறங்குங்கப்பா, நீர் இறங்குங்க ராஜா, நீர் இறங்குங்க. இந்த கூடாரத்திற்குள்ளாய் நீர் இறங்குங்க. உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். லிமி அந்துரபௌ சனதனாத்தினே. அப்படியே அன்னி பாஷை வர முடியவங்க அன்னி பாஷையில் அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. லேமா நா 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 ஷான்டானமா லே மாமா ஷெச்சே ரெச்சேலேபோ. இயேசுவேன்னு சொல்லி லிகி அந்துனகாச்சனமௌலரே. இயேசுவே இந்த கூடாரத்திற்குள் நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். தேவனுடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக இறங்கட்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய வலது கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடட்டும் என்று சொல்லி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு 2 வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்ன தெரியுமா? நான் காலையில் இங்கே வந்து உட்காந்த உடனே பாஸ்டர் சொன்னாங்க, மெர்ஃபின் நீங்கள் இன்னைக்கு செய்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பாஸ்டர்னு சொல்லிட்டேன். என்ன செய்தி கொடுக்குறதுன்னு சொல்லி அப்போ தான் உட்காந்து நான் ஆண்டவரத்தில் கேட்டேன், ஆண்டவர் என்ன செய்தி கொடுப்பது? உடைய போதகர் உடைய வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே, என்ன வார்த்தை கொடுக்கறது? அந்த வார்த்தை கண்டிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதுக்கு பிரயோஜனமாக இருக்கணுமே. என்னுடைய ஆவியில் நான் எந்த வார்த்தையும் கொடுத்துடக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உட்காந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். அந்த ஜெபத்தில் இருக்கும்போது நான் அதுக்கு முன்னாடி ஒருவேளை செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேறொரு செய்தி கொடுக்கலாம் என்று சொல்லி யோசிச்சிருந்தேன். இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன வார்த்தை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை தான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது எங்கே இருக்குன்னா, ஓசியாவினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. ஓசியாவினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது. ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
அந்த முதல் வார்த்தையை மட்டும் எல்லாரும் ஒரு விஷயம் படிக்கலாம், எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் சொல்லுங்க, 1057. எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. 1057 ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம். 8வது வசனத்தை அந்த முதல் பகுதியை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஸ்டார்ட். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இதுதான் அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த ஒரு சிம்பிள் ஒரே ஒரு வரி கொண்ட இந்த ஒரு வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்கள் மத்தியிலே பேச போறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பார்த்து சொல்றாரு, இந்த எப்ராயிமை எடுத்துட்டு உங்க பேர் அந்த இடத்துல போட்டு ஒரு விஷயம் சத்தமா சொல்லலாமா? இப்போ நான் சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு என் பேர் என்னது? மெர்ஃபின். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, மெர்ஃபினே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இதான் வார்த்தை. சரியா? உதாரணத்துக்கு நான் சொல்லி காமிச்சேன். இப்போ இந்த இடத்துல உங்க வார்த்தை, உங்களுடைய பேரை போட்டு எல்லாரும் சத்தமா ஏகோபித்து சொல்லலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இன்னும் ஒரு முறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து உங்களை சொல்றாரு, நான் உன்னை எப்படிப்பா கைவிடுவேன்? நிறைய பேர் நிறைய சூழ்நிலை யோசிச்சிருக்கலாம். சில நேரங்களில் நான் ஏதாவது வழி தப்பி போயிருக்கலாம். சில நேரங்களில் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தரத்தில் வந்து நம்ம நிற்கிறதுக்கே நமக்கு தோணாது. அப்படியே நின்னாலும் இத்தனை பிரச்சனை, இத்தனை பாவம், இத்தனை விஷயங்களை நான் பண்ணிட்டு எப்படிப்போ உங்ககிட்ட வந்து நிற்பேன்? அப்படியே நின்னாலும் எப்படி முழு உள்ளத்தோடு உன்னை நோக்கி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்குள்ளே, ஒரு குற்ற உணர்வு வரும் இல்லையா? அந்த குற்ற உணர்வை பிசாசு ஏற்படுத்தி நம்மளை தேவனை விட்டு பின்வாங்க நினைச்சிருவோம். அப்படியே பின்னுக்கு தள்ளிடுவோம் பாருங்க. அப்படி பின்னுக்கு தள்ளுறவங்கள அப்படி பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னா கர்த்தர் பார்த்து சொல்றாரு, எப்ராயிமே, உன்னை எப்படிப்பா கைவிடுவேன்? நீ என்ன செஞ்சாலும் உன்னை நான் எப்படிப்பா கைவிடுவேன்? ஹல்லேலூயா. அப்போ இந்த எப்ராயிம் யார்? ஏன் எப்ராயிம்க்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்துச்சு? இந்த எப்ராயிம்க்கு இப்படி ஒரு விசேஷமான வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வந்ததற்கான நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தையினுடைய உடைந்த மனசு அப்படியே எப்ராயிமை பார்த்து அப்படியே வியாகுலமா, பாரமா, அப்படியே அழுகையோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்லா கவனிச்சுக்கோங்க. யாருமே கவனத்தை திருப்பிட வேண்டாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்ராயிமை பார்த்து, நான் உனக்கு நீதி செய்யணுமா அல்லது இரக்கம் பாராட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல போராடி கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. பெரிய பிரச்சனை, தப்பு பண்ணிட்டான். இப்போ அந்த மனுஷன் தேவனத்துல வந்து நிற்கிறான். இப்போ தேவன் அந்த மனுஷனுக்கு நீதி செய்யணுமா அல்லது தேவன் அந்த மனுஷனுக்கு இரக்கம் பாராட்டி பரலோகத்துல சேர்த்துக்கணுமா? ரெண்டுல என்ன செய்யணும்? இரக்கம் பாராட்டி இல்லையே, அவன் தான் தப்பு செஞ்சிருக்கான்ல, அவனுக்கு நீதியில செய்யணும். வார்த்தை சொல்லுது, நான் நீதி செய்கிற தேவன். அவன் தப்பு செஞ்சா அவனுக்கான தண்டனை அவர் கொடுக்கணும்ல, அதான நியாயம். இப்போ இப்படி போராடு கர்த்தரே, தந்தை தகப்பனே போராடுகிற ஒரு நேரமா இந்த நேரம். எப்ராயிம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுட்டு வந்து நிற்கிறான். அப்படி நிற்கிறவனை பார்த்து கர்த்தர் சொல்ற, உன்னை கைவிட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு. இந்த கைவிட மாட்டேன்னு சொல்றதுக்கு அந்த வார்த்தை வர்றதுக்கு ஆவியானவரே, கர்த்தரே பல போராட்டங்கள் அந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்லப்பட்டதாக பல இடங்களிலே இந்த வார்த்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம தப்பு செஞ்சுட்டு இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, தப்பு செஞ்சதுக்கான நீதி கர்த்தர் தரணுமா அல்லது இரக்கம் பாராட்டி நம்மளை பரலோகத்தில் சேர்த்துக்கணுமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ரெண்டாவது தான். இரக்கம் பாராட்டி என்ன பரலோகத்தில் சேர்த்துக்கங்கப்பா அப்படின்னு தான் சொல்லி அந்த மனுஷன் நம்ம ஏற்றுக்குவோம். ஆமென், ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே, நான் உனக்கு நீதி செய்வதை காட்டிலும் உனக்குள்ள இறங்கி உனக்காய் இரக்கம் பாராட்டி உன்னை நான் மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் இத்தனை பிரச்சனைப்பா, இத்தனை பாவம் பா, என் கண்ணு முன்னாடி இத்தனை உபத்திரவம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் அன்பான தேவன், நான் இரக்கம் பாராட்டி உன்னை மீட்கிறதுக்காகத்தான் சிலுவையில் நான் மரித்தனை ஒழிய உன்னை விட்டு விட்டு அப்படியே போய்விடுவதற்கல்ல என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஜீசஸ். இந்த நாளில் இந்த எப்ராயிமை குறித்து கர்த்தர் நம்மோடு இடைபட போறார். ஹல்லேலூயா.
இப்போ எப்ராஹிம் யார் என்பதை குறித்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வெரி குயிக்கான ஒரு இதில் உங்களுக்கு சொல்கிறேன். எப்ராஹிம் பற்றி தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரிஞ்சுன்னா கையை ஊற்றிக்காமீங்க. எப்ராஹிம் யார்? யோசேப்போட பையன். அழகு, சூப்பர். யோசேப்புடைய பையன். நமக்கு யோசேப்பு பற்றி தெரியும், தாவீதை பற்றி நல்லா தெரியும், தானியலை பற்றி தெரியும், அப்புறம் வேற யார் பற்றி? ஆபிரகாம் பற்றி தெரியும், ஈசாக்கு பற்றி தெரியும். எப்ராஹிம் பற்றி கேட்டோம்னா ரொம்ப ரேர். தெரிஞ்சவங்க 1-2 பேர் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப ரேராக தான் எப்ராஹிம் பற்றி தெரியும். இப்போ அந்த எப்ராஹிம் யாரு, அவன் என்னென்ன பண்ணுனா அப்படின்றத ஷார்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அந்த தொடக்கத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். எப்ராஹிம்னுடைய அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால் இஸ்ரவேலின் தேசத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் கேள்வி கேட்பேன். எப்படி தெரியுமா கேள்வி கேட்பேன்? யார் கவனிக்கலையோ அவங்கள பார்த்து பாயிண்டா கேள்வி கேட்பேன். அப்படின்னா தான் எல்லாம் கூர்ந்து கவனிப்பாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்ராஹிம்ங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொன்ன பாருங்க. இங்க நம்ம சபையில் 50-60 பேருக்கு மேல இருக்கும், ஆனா 3 பேர்த்து சவுண்ட் தான் கேக்குது. எப்ராஹிம்ங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? இஸ்ரவேலை குறிக்குது. இஸ்ரவேல் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னா நம்ம எல்லாத்தையும் தான் குறிக்குது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தான் யாரு? ஆமா, பிரைஸ் தி லார்ட். இந்த இஸ்ரவேல் என்பது ஏன் எப்ராஹிம் என்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு புனை பெயராவோ அல்லது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பெயராகவோ வந்ததற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் செய்த காரியம் அப்படிப்பட்டதா இருந்தது. ஹல்லேலூயா. இந்த எப்ராஹிம்னுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரட்டிப்பு பலமும், சொல்லுங்க, இரட்டிப்பு பலமும், பலம் ஸ்ட்ரென்த், இரட்டிப்பு பலமும், ரெண்டாவது கனிந்த வளர்ச்சியும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஒன்னு ஸ்ட்ரென்த்துங்க, இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா வளர்ச்சி. இந்த இப்ராஹிமுடைய வேர்டுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும். அப்ப எப்ராஹிம் யாரு, எப்ராஹிம் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி இப்ப சொல்லுங்க. எப்ராஹிம் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்? ஒன்னு பலசாலியா இருந்திருப்பான், இன்னொன்னு சொல்லுங்க வளர்ச்சியை, தன்னுடைய வாழ்க்கையில உயர்வை பார்த்த மனுஷனா இருந்திருப்பான். ஹல்லேலூயா. 2 விஷயம் புரிஞ்சிருச்சு. ஒன்னு எப்ராஹிமுடைய பேருக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட எப்ராஹிமுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஒன்னு வளர்ச்சி, இன்னொன்னு பலம். இப்படி இந்த 2ஐயும் உடைய இந்த எப்ராஹிம் என்ன ஆனான்ங்கிறத குறித்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 52வது வசனத்தை நம்ம யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி ஓகே, போதும். பாருங்க, அந்த 52வது முதல் பகுதியை மாத்திரம் நம்ம பார்ப்போம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அப்போ 2 பேர் இருந்திருக்கான். இப்ப இளையவன் பேரு எப்ராஹிம். அப்ப மூத்தவன் யாரா இருந்திருப்பான்? எஸ், மனாசே தான் மூத்தவன். இப்போ இந்த மூத்த பையன் மனாசையை காட்டிலும் எப்ராஹிமுக்கு அதிகமான ஆசீர்வாதம் இருக்குதுன்றதை இந்த ஒரு வருஷத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்க முடியுதானங்க? வெரி சிம்பிள் கான்செப்ட். 2வது பையனுக்கு அதிகமான ஆசீர்வாதம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இவன் பேரை இவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பேரை வச்சான் அப்படிங்கிறத 52வது முதல் பகுதியில் பார்க்கிறோம். அவன் சிறுமைப்பட்டிருந்த தேசம் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். யோசேப்பு சிறுமைப்பட்டிருந்த தேசம் எது? எகிப்து. எகிப்து தேசத்திலே அவன் ரொம்ப சிறுமைப்பட்டிருந்த இடத்துல கர்த்தர் அவனை எப்படி பழுக பண்ணினாரோ அப்படி பழுக பண்ணின அந்த கர்த்தருக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அவன் பல காரியங்களை செஞ்சான். அப்படி பல காரியங்களை செஞ்சதற்கு அடையாளமா அவனுக்கு பிறந்த 2வது மகனான அந்த இளையவனுக்கு அவன் எப்ராஹிம் என்று பெயரிட்டான். அந்த எப்ராஹிம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பழுகி பெருக பண்ணினார் என்பதான அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க நான் உன்னை எப்படி கைவிடுவேன்,
மெர்ஃபினே உன்னை எப்படி கைவிடுவேன்னு சொல்லி கேட்டேன் இல்லையா? இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை கைவிட போவதில்லை. ஏன் தெரியுமா? நான் உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்தெடுத்தபடினாலே, உன்னை நான் பழுகி பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி என் சிந்தையில வச்சிருக்கிறபடினாலே உன்னை நான் எப்படிப்பா கைவிடுவேன்? ஹல்லேலூயா. என் சிந்தை, என் நோக்கம், என் எதிர்பார்ப்பு, என்னுடைய எல்லா காரியங்களும் உன்னுடைய மேன்மையை குறித்தே இருக்கிறபடினால உன்னை கைவிடுவதற்கு நான் ஒருபோதும் நினைத்ததில்லை என்று சொல்லி கர்த்தர் பேசுறார். இன்னைக்கு அந்த எப்ராயிடம் பேசின கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுறார், நான் உன்னை பழுகை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த எப்ராயிம அவனுடைய அப்பா யாருன்னு சொல்லுங்க? யோசேப்புடைய அப்பா யாக்கோப். இப்போ யாக்கோப் இடத்துல 2 பேர்த்து கூட்டிட்டு வரான், தன்னுடைய மூத்த மகனையும் தன்னுடைய இளைய மகனையும். மூத்த மகன் யாருங்க? மனாசே. இளைய மகன் யாருங்க? எப்ராயிம். இப்போ நான் தான் யாக்கோபுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன். இப்போ யாக்கோபு தன்னுடைய தாத்தா, அதாவது மனாசாயுடைய தாத்தா இப்படி நின்றுருக்காரு. யோசேப்பு கூட்டிட்டு வரான். யோசேப்பு கூட்டிட்டு வந்து யாக்கோபு இடத்துல நிறுத்துறான். அந்த காலத்துல தன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் தன்னுடைய சந்ததிகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அவங்க தலையில கை வச்சு ஜெபிச்சு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னுடையது என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனிடத்துல போகும். இது வழக்கம். ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பு தீர்மானிச்சுட்டு வரான், எனக்கு 2 பசங்க இருக்காங்க. இந்த 2 பசங்கள்ல மூத்த மகனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் நம்ம அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துடலாம். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? மூத்த மகன் மனாசேக்கு எப்படியாச்சும் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த யோசேப்பு தன்னுடைய இருதயத்தில் நினைச்சிட்டு வரான். அப்போ அவங்க அப்பாட்ட கொண்டு வந்து நிற்கும் போது, இப்போ நான் தானே யாக்கோபு, இப்போ நான் இந்த கையில் ஆசீர்வதிக்கணும். அப்போ மனாசே எங்க நிற்கணும்? எனக்கு வலது பக்கம், அப்போ உங்களுக்கு இடது கை பக்கம். அப்போ யோசேப்புக்கு இடது கை பக்கத்தில் யாரை நிறுத்துறான்? யாரை நிறுத்துறான்? அதுதான் இல்லை. அவனுடைய திட்டம் பாருங்க, எப்ராஹிமுக்கெல்லாம் போக வேண்டாம், மூத்த மகனுக்கு போட்டுன்னு சொல்லி மூத்த மகன் மனாசையை கொண்டு வந்து இங்க நிறுத்துறான். ஹல்லேலூயா. இப்போ எப்ராஹிமை கொண்டு வந்து இங்க நிறுத்துறான். இப்போ 2 பேரும் இப்படி நிறுத்திட்டு இருக்கான். இப்படி நிக்க வச்ச அந்த சூழல் இருக்கும்போது இப்போ யோசேப்பு சொல்றான், அப்பா என் 2 பசங்களை உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தி இருக்கிறேன், நீங்க அவனை ஆசீர்வதிச்சீங்கன்னா அது எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்றான். இப்போ யோசேப்பு யோசேப்புடைய திட்டம் செயல்படக்கூடிய நேரம் வந்துருச்சு. வந்த போது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 48வது அதிகாரம் 13, 14 வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே, நல்லா இன்னொரு டைம் படிக்கலாமா? நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட். 13வது வருஷம் திரும்பி ஸ்டார்ட் பண்ண பாப்பா. பின்பு யோசேப்பு 2 பேர் யாரு? மனாசேயும் எப்ராயிம் கொண்டு வந்து எப்ராயிம் தன் வலது கையினாலே, இஸ்ரவேல் யாருங்க? இஸ்ரவேல் யாருங்க? யாக்கோபு தான் ஃபர்ஸ்ட். அவனுக்கு பேர் யாக்கோபு. அவன் பேர் எப்ப இஸ்ரவேலா மாத்தப்பட்டுச்சு? அவன் எப்போ ஏசாவை நோக்கி வந்தானோ அன்றைக்கு ராத்திரியில அவன் தொடையின் சந்தை தொட்ட பொழுது, இனி உன் பேர் யாக்கோப் இல்லை, உன் பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் சொன்னாங்க இல்லையா? அந்த நிமிஷத்துல இருந்து அவன் பேர் இஸ்ரவேல். அதனால அந்த இஸ்ரவேலை இங்க குறிப்பிடுறாரு கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு வலது பக்கத்துல யாருங்க? மனாசேயும். இஸ்ரவேலுக்கு இடது பக்கத்துல எப்ராயிமும். இப்போ பைபிள் இருக்கிற மாதிரி படிங்க பாப்பா. 13வது வருஷத்துக்கு அந்த விட்டதுல இருந்து படிங்க பாப்போம். மனாசேயும் தன் இடது கையினாலே. இப்ப யோசேப்புக்கு இடது கை எதுங்க? வாங்க பாப்பா, வாங்க பாத்துங்க. இப்ப பாப்பா தான் யோசேப்பு. படிசாமி. இப்போ யோசேப்பு மனாசேவு உங்களோட இடது கை எந்த சைடு? என்ன பார்த்துருங்க, என்ன பார்த்துருங்க, இங்க வந்து நில்லுங்க. இப்போ நான் தான் யாக்கோபு, பாப்பா தான் யோசேப்பு. இப்போ யோசேப்பினோட இடது பக்கத்துல யார் இருக்காங்க? மனாசே. ஏன்னா அப்பதான் நான் மனாசே வலதுகையில் ஆஸ்வதிக்கணும்ல. இப்போ அடுத்தது, இப்போ நான் தான் இஸ்ரவேல், யாக்கோபு. இஸ்ரவேலுடைய பாருங்க யாரை கொண்டு வந்து விட்டான்? யோசேப்பு. யாரை கொண்டு வந்து விட்டான்? மனாசே. தேங்க் யூ. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய வலதுகைக்கு நேரா யாரு? யோசேப்புடைய இடதுகைக்கு நேரா யாரு?
எப்ராஹிம் இங்க சாப்டர்லயே இல்லை. ஹalleluya, ஹalleluya. அடுத்த வசனத்தை படிச்சோமே. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராஹிமினுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாக இருந்தும் தன் இடது கையை, ஹalleluya, ஹalleluya, இப்போ தனக்கே தெரியாம மூத்த மகனுக்கு நேரா தான் வலது கையை வைக்கணும், அதுக்கு பதிலா கையை குறுக்கா வச்சு இந்த பக்கம் இடது கையில மனாசேவையும் வலது கையில எப்ராஹிமும் ஆசீர்வதிச்சு, மனித திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாக அந்த எப்ராஹிமை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரேனால் இன்றைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். ஹalleluya. மனுஷன் திட்டம் போடலாம், இல்ல நீ வளரக்கூடாது. மனுஷன் திட்டம் பண்ணலாம், இல்ல உன் வளர்ச்சியை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவேன். மனுஷன் சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது நான் சீரழிச்சிருவேன், உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்துருவேன், என்ன வேணா மனுஷன் சொல்லலாம். ஆனா தேவனுடைய திட்டம் மனுஷன் கொண்டு வந்து எப்படி நிறுத்தினாலும் சரி, திட்டம் மாறாது. பாருங்க, எப்ராஹிமை இப்படி குறுக்க கை வச்சு யாராவது ஆஸ்வதிக்கிற பார்த்துருக்கிறீங்களா? இப்படி நின்னானா பாஸ்ட் எப்படி ஆஸ்வதிப்பார்? இப்படிதான் ஆஸ்வதிப்பார், இப்படிதான் ஆஸ்வதிப்பார், இப்படிதான் ஆஸ்வதிப்பார். இப்படி ஒரு கையை வச்சு ஆஸ்வதிக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? அது வரலாற்றிலேயே இல்லை. ஆனா இங்க நடந்திருக்குன்னு சொன்னா தேவன் சொல்றாரு, உன் வளர்ச்சி தான் என்னுடைய மேன்மை. ஹalleluya, ஹalleluya. இப்படி குறுகி போய் இருக்கிற இந்த எப்ராஹிமை மனித திட்டத்திற்கு அப்பாற்பட்டு தேவனுடைய திட்டத்தை அந்த இடத்துல நிறைவேற்றும் வண்ணமாக கைகளை குறுக்காய் வைத்து ஆசீர்வதித்து அவரை உயர பண்ணினார். ஹalleluya. அப்ப எந்த அளவுக்கு எப்ராஹிமை கர்த்தருக்கு பிடிச்சிருக்கும் பாருங்க. ஹalleluya, ஹalleluya. அப்ப எப்ராஹிமினுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க? எப்ராஹிமினுடைய பேர் கூடிய அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். இஸ்ரவேல். அவனுக்கு இன்னும் 2 அர்த்தம் சொல்லி கொடுத்தேன், அது என்னன்னு சொல்லுங்க? ஒன்னு பலமுள்ளவன், இன்னொன்னு இப்ப வளர்ச்சிக்கு அடையாளமா பார்த்துட்டோமா? மனுஷன் தடையா நின்னா கூட தேவன் திட்டம் வச்சுட்டார்னா அவன் வளர்ச்சியை யாரும் தடை பண்ண முடியாது. ஹalleluya. இப்போ 2வது காரியத்தை, எப்ராஹிமின் தொடக்கம் மனுஷ திட்டத்தை காட்டிலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறத்தக்கதாக இருந்தது. 2வது பாருங்க, எப்ராஹிமினுடைய வலிமையும் உயர்வும் எப்படி இருந்துச்சு சொல்லிடு. சங்கீதம் 67 வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 67. இன்னொரு டைம் பாருங்க. ஹalleluya. போதும். ஃபர்ஸ்ட் படிச்ச அந்த வார்த்தை கீலேயோத் என்னுடையது, மனாசேயும் இதெல்லாம் ஒவ்வொரு பேர், மனாசேயும் ஒவ்வொரு இடம். அடுத்தது எப்ராஹிம் என் தலையின் என்னுடையதுன்னு சொல்லல, அவனுடைய உயர்வு, அவனுடைய பலன் எப்படி என்பதை குறித்து கர்த்தரத்துல திட்டவட்டமா சொல்றாரு. ஒரு ராஜா தனது ராஜ்யத்தின் பகுதிகளை பெருமையுடன் சொல்வது போல அல்ல, அது தேவன் தன் ஜனங்களை பற்றி சொல்லுது. ஒரு ராஜா நிற்கிறார் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் தான் ராஜா, இந்த மஞ்சூர் என்னுடையது அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ ராஜா நானா இருந்துச்சுன்னா எனக்கு கம்பீரமா இருக்கும்ல. இந்த ஊட்டி என்னுடையது, அந்த கோத்தகிரி என்னுடையது அப்படி கம்பீரமா சொல்றேன். இந்த மேட்டுப்பாளையம் என்னுடையது, கூடலூர் என்னுடையது, இப்படி ஒவ்வொரு இடமா என்னுடையது சொல்றேன். இப்போ குறுக்கு இன்னொருத்த வந்து இல்ல இதெல்லாம் என்னுடையதுன்னு அவன் மாற்றி சொன்னான்னா இந்த இடத்துல என்னுடைய பவர் என்ன இருக்கும்? குறைஞ்சு போயிரும்ல. அப்படி இல்லாம ஒரு ராஜா தனக்குள்ளவைகளை அவன் எண்ணி சொல்வதை போல் அல்லாம இந்த இடத்துல அப்படி சுட்டி காட்டல, இது என்னுடையது, கீலேயோத் என்னுடையது, மனாசே என்னுடையதுன்னு சொல்லி அப்படி சுட்டி காட்டுவது போல் அல்ல. கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, தன்னுடைய ஜனங்களை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. மனாசே என்னுடையதுன்னா மனாசேயுடைய அந்த பிளேஸை சொல்ல கர்த்தர் மனாசே அப்படிங்கிற சந்ததியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். கீலேயோத் என்பதை குறித்து சொல்கிறார். இப்படி எல்லாவற்றையும் சொல்லுகிற பொழுது எப்ராஹிம் மட்டும் கொஞ்சம் ஒரு படி மேல சொல்றாரு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எப்ராஹிம் எப்படி சொல்றாரு? என் தலையின் பலன். ஹalleluya, ஹalleluya. என் தலையின் பலன் அப்படின்னு சொன்னா எப்ராஹிம் ஒருத்தர் இருந்துட்டா போதும்டா, என் ஜனங்களை எவனுமே தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்முடைய ஆலயத்தில் பாஸ்ட் ஒருத்தர் தான் நமக்கெல்லாம் பலன். உண்மை தானே? நான் நிறைய பாஸ்டர்ஸை பார்த்துருக்கேன்.
ஆனால் நம்ம பாஸ்டர் போல நான் இது வரைக்கும் ஒருத்தர் கூட நான் பார்த்தேன். அடிக்கடி நான் சொல்லுவேன் ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் காட்டுற அன்பு, அவர் அரவணைக்கிற அரவணைப்பு. ரோட்டில் போகிற ஒரு மனுஷன் யாருன்னே தெரியாட்டி கூட அவன் மேலே ஒரு அன்பு காட்டுறாரு பற்றியா, அதை பார்த்து நான் அசந்து போயிருக்கேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அப்போ தான் ஒரு மனுஷன் ரட்சிப்பில் நம்ம நடத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். இது எல்லாரும் ட்ரை பண்ணி கொண்டு வருவாங்க, நான் எப்படியாவது இப்படிப்பட்ட அன்பை மற்றவன் மேலே காமிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம போதகர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன பார்த்தீங்களா? அது டிஃபால்ட்டாகவே உள்ளுக்குள்ள அப்படியே வெளித்தோட்டத்தில் நடிப்புக்கு இல்லை. இந்த இடத்துல கர்த்தர் சொல்றது உண்மையாமே அந்த ஆக்டிவ், அந்த அவங்களுடைய குணமே அப்படிச்சான். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்படிப்பட்ட ஒரு போதகரை நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் பேசிட்டு ஒரு நாள் ராத்திரி எங்கள் பாஸ்டர் மாமான்னு தான் சொல்லுவோம். எங்கள் பாஸ்டர் மாமா நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படிலாம் நடத்துனாங்க, இப்படிலாம் பண்ணாங்க. எங்கள் பாஸ்டர் ஆண்டி இப்படிலாம் பண்ணாங்க. நாங்கள் வீட்டில் போனோம்னா இது பெட்ரூமு, இது கிச்சனு, இது அவங்க பொருள், இவங்க ஒரு நாள் கூட இப்படி பிரித்து பார்த்ததே கிடையாதாம்மா. சொல்லியிருக்கேன், எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் நிறைய பாஸ்டருடைய இடத்துக்கு போயிருக்கேன். அவங்க சோஃபா அப்படி முன்னாடி போய் அப்படி உக்காந்தும் போது அவங்களுடைய ஒரு பொருளை கூட தொட முடியாது. தொட்ட எதாவது நினச்சிருவாங்களே. அவங்க வீட்டில் தங்கியிருந்தா கூட நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்த மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். சும்மாலாம் அப்படி பெட்ரூம்குள்ளே போயிட முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுவா, அது நம்ம வீடு மாதிரிங்க. அப்போ இந்த ஸ்தானம், இந்த பலன், இந்த ஒரு குணம் எங்கே வரும்னா அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தால் மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுது, எப்ராயிமை அவர் எப்படி வச்சிருந்தார் தெரியுமா? தன் தலையின் பலன். எப்ராயிம் ஒருத்தர் இருந்தா போதும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்துருவேண்டா. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு நம்ம போதகர் ஒருத்தர் இருந்தா போதும். யாரும் போய் கஷ்டப்பட்டு அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. போதகர் ஒரு வார்த்தை பேசின போதும், ஜனங்கள் திரளாய் திரண்டு வரக்கூடிய நாட்கள். ஹல்லேலூயா. வந்துச்சு தானே? பார்த்துருக்கீங்க தானே? நான் போய் சொல்கிறேன்னா? எனக்கு தெரியத எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், ஆனால் உங்களுக்கு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கர்த்தரோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட பலன் இந்த எப்ராயிமுக்கு இருந்துச்சு தெரியுமா? எடுத்து வாசிங்க பார்ப்போம். யோசுவா 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவினுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம். யோசுவா யோசேப்பு வம்சத்தார் ஆகிய எப்பிராயிமையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்க ஜனம் பெருத்தவர்கள்டா, உங்களுக்கு மகா பராக்கிரமும் உண்டு, ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். ஹல்லேலூயா. இதுக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். எல்லாம் எனக்கு கவனிங்க. எல்லாம் இருக்கீங்களா? இல்லாதவங்க மட்டும் ஒரு அலையில வச்சுருங்க பாக்க. ஹல்லேலூயா. அப்பா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். எஸ். இப்போ இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அலையில வச்சுருங்க பாப்பா. ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் இருக்கீங்க போல இருக்கு. இல்ல எல்லாம் இருக்கீங்களா? பிரசன்டா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோசுவா 17:17 ஒரு விஷயம் நடக்குது. இப்போ யோசேப்பு எகிப்திலிருந்து ஜனங்களெல்லாம் பலுகி பெருகிட்டாங்க. மோசே கூப்பிட்டு வராரு. மோசே பாதியில் இறந்துடுறாரு. இப்போ யோசுவா மீதி பாதி கூப்பிட்டு வராரு. இப்போ கானான் தேசத்துக்குள்ள வந்தாச்சு. இப்போ 12 கோச்சரங்கள் இருக்கு இல்லையா? இந்த 12 கோச்சரங்கள்ல ஏதோ ஒரு 3 கோச்சரம் போய் சொல்லுங்க பார்ப்போம். யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட். 1 2 3 சொல்லுங்க பார்ப்போம். டைம் முடிஞ்சு போச்சு. யூதா, ரூபன், சிமியோன், செபுலோன், இசக்கா, காத், சேத், தான். சூப்பர் சூப்பர். எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்போம். நம்ம எல்லாருமே நமக்கு எல்லாரும் ஒரு கிளாப். ஹல்லேலூயா. ஆனால் நான் நினச்சேன் நீங்கள் கோல் போட்டுருவீங்கன்னு நினச்சேன். நான் எடுக்கிற சாப்டரே 2 கோத்திரம் தான். எப்ராயிம் ஒன்று, இதை சொல்லி பாயிண்ட் அடிச்சிருவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் அதை விட்டு மற்ற சொன்னாங்க பார்த்தீங்களா? அங்கே தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரூபனுக்கு, இந்த பகுதி உனக்கு, இந்த நீளத்திலிருந்து அந்த அகலம் இது மட்டும் உனக்கு, சரியா? உன் ஜனங்கள்லாம் இங்க போய் குடியேறிக்கோங்க அப்படின்னு யார் பிரிச்சு கொடுக்குறா? யோசுவா பிரிச்சு கொடுக்குறா. செபுலோன் நீ வாப்பா, இந்தா இது ரூபனுக்கு கொடுத்துட்டேன், இந்த பகுதி அவன் பகுதிக்கு போயிடாத, இதோ இந்த பகுதி இருக்கு பாத்தியா, இதெல்லாம் உன்னோட இதுப்பா, நீ வச்சுக்கோ, சரியா? உன் குடும்பம், உன் சந்ததி, உன் சொந்த பந்தம் எல்லாம் அங்க வளர்ந்து பெருகிக்கோங்க. ஹல்லேலூயா. அடுத்தது யாரு? யூதா. யூதா வாடா. சரி, நான் செபுலோனுக்கு கொடுத்துட்டேன், ரூபனுக்கு கொடுத்துட்டேன், இந்த பாரு
இந்த பகுதி அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியுது பார்த்தியா, இதெல்லாம் உனக்கு தாண்டா, நீ வச்சுக்கோ இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா பிரித்து கொடுத்துட்டார். ஆனால் இந்த மனாசேக்கும் இந்த எப்ராஹிமுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோமா, பிரித்து கொடுக்கல. படிங்க பாப்பா, இப்போதான் புரியும். இதுக்கு முன்னாடி படிச்சப்போ புரியாது, இப்போ புரியும் பாருங்க. 17 யோசுவா எப்ராஹிமரையும் மனாசேயரையும், டே நீங்க ஜனம் பெருத்தவர்கள்டா, உங்களுக்கு பயங்கர சக்தி இருக்குடா, டே உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு பங்கு மாத்திரம் இல்லடா, டே தேசமே உங்களுக்கு தான்டா. ஹல்லேலூயா. இப்போ யோசுவா எல்லாத்துக்கும் பார்ட்டா பிரிச்சு கொடுத்தான். ஆனா இந்த மனாசேக்கும் எப்ராஹிமுக்கு சொல்றான், உங்களுக்கு எனக்கெல்லாம் கொடுக்குற இந்த சின்ன பகுதியை வச்சு நீங்க எல்லாம் லைஃப் ரன் பண்ண. ஏன்னா அவனுக்கு கொடுத்த பகுதி ரொம்ப சின்னது. இன்னும் கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மஞ்சூரை விட ஊட்டி சின்னதா பெருசா? பெருசுங்களா இல்லை சின்னதா? பெருசு. இப்போ மஞ்சூர் வந்து ஊட்டி விட சின்னதுன்னு சொல்றாங்க. இப்போ மஞ்சூரை வந்து இவனுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு? எப்ராஹிமுக்கும். 2 பேருக்கு கொடுக்குறாங்க, எப்ராஹிமுக்கும் மனாசேக்கும். ஆனால் ஊட்டி ரொம்ப பெருசு. ஊட்டி ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கலாம், மஞ்சூரோட ரொம்ப பெருசு. இப்போ 2 கோத்திரம் எப்படி இந்த சின்ன மஞ்சூருக்குள்ள இருக்க முடியாதுல்ல. இதையும் கொடுத்துட்டு, இந்தாடா இந்த தேசமெல்லாம் உங்களுக்கு தான். ஏன் தெரியுமா? பக்கத்து ஊர் என்னன்னு சொல்லுங்க. மஞ்சூருக்கு பக்கத்து ஊர், மஞ்சூருக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? கீழ்குந்தாவா? அது மஞ்சூருக்கு கூட தானே சேரும். மஞ்சூர் குந்தால தாலுக்கா ஒன்று தானே. மஞ்சூருக்கு அடுத்து இந்த தாலுக்கா விட்டு அடுத்து சொல்லுங்க, இந்த பக்கம் சொல்லுங்க, அந்த பக்கம் வேண்டாம். ஏன் கெத்த? அப்புறம் நீங்க மேட்டுப்பாளையம் சரி, அதெல்லாம் மேட்டுப்பாளையத்துக்கு சேர்ந்துடும் கொஞ்சம் போனோம்னா. அப்புறம் மேட்டுப்பாளையத்துக்காரங்களாம் வந்து திட்டுவாங்க. கை திரும்பி நீங்க அந்த பக்கம் போறீங்க. ஓ, இந்த பக்கம் ஊரே இல்லையா? கிண்ணக்கோரை, ஆன்டி கிண்ணக்கோரை, அப்புறம் இரியசிக, அப்புறம் புரியல, தாய் சோலை, அப்புறம் கோரக்குந்தா, அப்பர் பவன், இந்த மாதிரி ஒரு 5-6 இடம் இருக்கு. இதெல்லாம் வந்து மஞ்சூரை விட்டு பல மைல் தூரத்தில் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த மனாசேக்கும் இந்த எப்ராஹிமுக்கும் இந்த மஞ்சூர் பத்தல. ஏன்னா அவனுக்கு சந்ததி பெருசு, இந்த இடம் பத்தாது. அங்கங்க நெருக்கமா வீடு போட்டா கூட இந்த மஞ்சூர் பத்தாது பாருங்க. இப்போ லைட்டா காலடி எடுத்து வச்சு தாய் சோலைக்குள்ள இறங்குறானுங்க. தாய் சோலைக்காரங்கள, டே எவனோ ஒருத்தன் நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டான், அவனை முடிச்சிடணும்டா அப்படின்னு தாய் சோலைக்காரங்க பிளான் பண்றானுங்க. இவனுக்கு யாருன்னு தெரியாது தாய் சோலைக்கு. இவனுக்கு போய் இந்த இடம் எனக்கு வேணும்னு சொல்லி நினைச்சிட்டா 10,000 பேர் வந்து அடிச்சு முடிச்சு அந்த இடத்த எடுத்துக்குவானுங்க. ஹல்லேலூயா. இப்ப தாய் சோலை இவனுக்கு சொந்தமா. இப்ப தாய் சோலை அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம சந்ததி பத்தலடா. தாய் சோலை சின்னதாக தான்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் போய் நம்ம எப்படி கன்ஜஸ்டடா இருக்க முடியும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்டா அப்படின்ட்டு அவனுக்கு போய் பக்கத்து ஊர் என்னதுங்க, தாய் சோலைக்கு பக்கத்துல கேரிங்டன், சூப்பரா இருக்கு பேரு. இந்த கேரிங்டனுக்குள்ள போன உடனே அங்க இருக்கிறவனுங்களாம் வந்து எதிர்க்கிறானுங்க. இவனுக்கு தான் எப்படி எங்க சொல்லப்பட்டிருக்கு 17 எப்படி பராக்கிரமசாலிகள். இவன் உள்ள போய் கேரிங்டனுக்குள்ள இறங்கின உடனே கேரிங்டன் மக்கள்லாம் வருவானுங்க. இவனுக்கு யாரும் தெரியாம ஈட்டி அருவாள் வெட்டு கட்சியில எடுத்துட்டு வருவானுங்க. இவனுக்கு கையிலேயே இப்படி பிடிச்சி அப்படி தூக்கி போட்டுருவானுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அப்பேற்பட்ட பலசாலிகள். இந்த தேசத்தை ஆளுவதற்கு உங்களுக்கு பலம் உண்டுடா. எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? என் தலையின் பலன் நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனுஷன் இப்படி எத்தனை ஊர் வேணுமோ அத்தனை ஊரையும் இவன் போய் சண்டை போட்டு ஆக்கிரமிச்சு இவன் தனக்கென்று சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலியாய் இருந்த இந்த எப்ராஹிம், ஹல்லேலூயா, கர்த்தர் அன்றைக்கு அவனை ஆசீர்வதித்து வச்சிருந்தார். ஏன் தெரியுமா இவன் ஆசீர்வதித்து வச்சிருந்தார்? இவன் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சான் பாருங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகவே மாட்டான் பாருங்க. இப்போ இவனுக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கெத்தாயிடுச்சு. நம்ம கிட்ட யாருமே வர முடியாது. யாருக்கா இருந்தாலும் வரும் தானே ஒரு பவர். நமக்கு இப்போ ஒரு பவர் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த பவரை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவர், ஒரு பெருமை வந்துடும். அந்த மாதிரி இந்த எப்ராஹிமுக்கும் வந்திருக்கும், எனக்கு தெரியல, வந்திருக்கலாம். அப்படி வந்ததுனால என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? இத்தனை நாள் ஜாலியா ஆசீர்வாதத்தையே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தான். ஆனா இப்போ
கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் சரிய ஆரம்பிக்கிறான்? ஆசீர்வாதத்திலிருந்து சரிவு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்ராஹிமுடைய தொடக்கத்தை பார்த்தோம். அவன் எப்படி, யாரு, என்ன, ஏது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? எப்ராஹிமுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தோம், வலிமை பார்த்தோம். இப்போ மூணாவது என்ன பார்க்க போறோம்? எப்ராஹிமுடைய சரிவு, ஆசீர்வாதத்திலே சரிவு. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 78:9 வாசிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 78:9. ஆயுதம் அணிந்த இன்னொரு டைம் படிங்க. எல்லாம் சத்தமா எல்லாரும் சேர்ந்து படிங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து பக்கம் நம்பர் சொல்லுங்க. 718 78வது சங்கீதம் 9வது வசனம். எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? ஆமா, எடுத்தவங்க எல்லாம் வச்சு சேர்ந்து வாசிங்க பாப்போம். என்னையா சொல்றீங்க? இப்பதான் சொன்னீங்க அவன் பெரிய பலசாலி, அவன் எந்த ஊருக்கு போனாலும் அவனை அடிச்சு முடிச்சிருவான், அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுனீங்க. இப்ப சங்கீதத்துல பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு டவுட் வருது தானே? இப்ப பாருங்க, முதுகு காட்டி பின்னாடி ஓடிட்டானுங்களாமா. யாரு? என்னங்க, ஆமா தானே? எப்ராஹிம் முதுகை காட்டி பின்னாடி ஓடிவிட்டார் அப்படின்னு தலைப்பு செய்து வரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியமா போவாங்க. என்னடா எப்ராஹிம் எப்படா பின்னாடி போயிருப்பான்? எப்ராஹிம் அவன் எப்படி எப்பேற்பட்ட ஆளு, எத்தனை பேர் எத்தனை ஊர் வந்தாலும் அவன் அடிச்சு முடிச்சிருவானே, அப்படிப்பட்ட பலசாலி. இந்த வார்த்தை சொல்லுது. எத்தனாவது வசனம் சொன்னேன்? 9வது வசனமா? நான் ஒரு டைம் படிச்சு பார்க்குறேன். ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராஹிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். முதுகு காட்டினார்கள்னா அவன் தோச்சிட்டான், பின்னாடி ஓடி வந்துட்டான், எதிர்த்து போராட முடியாம பின்னாடி வந்துட்டான். காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், டீப்பா சொல்றேன். வசன ஆதாரங்கள் நம்ம கம்மியா இருக்கு. வசன ஆதாரங்கள் சிம்பிளா சொல்றேன். அவன் பலத்தை நம்பினா தேவன் மேல் இருந்த விசுவாசத்தை விட்டுட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி குறுக்கா வச்சு ஆசீர்வதிச்ச தேவன் எதுக்கு ஆசீர்வதிச்சானா, இவன் கர்த்தர் மேல் வச்சிருக்கிற விசுவாசம், கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் தான் எல்லாமேங்கிற அந்த மனுஷன் நாளுக்கு நாள் தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய பெருக்கம், தன்னுடைய உயர்வு, தன்னுடைய பலன் எல்லாத்தையும் பார்த்துட்டான். மக்கள் எல்லாம் இவனை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தணிஞ்சு நாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு முன்னாடி போனான். ஆனால் பார்க்குற ஜனமோ படை பலமோ பயங்கரமாக இருந்துச்சு. இவன் பின்னிட்டு ஓடிட்டான். காரணம், அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் தணிந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பார்த்து சொல்றாரு, எப்பேற்பட்ட உபத்திரவம், எப்பேற்பட்ட துயரம், எப்பேற்பட்ட கலக்கம் வந்தாலும் உங்களிடத்துல விசுவாசம் மட்டும் குறையாம இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எதிர்ப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய உயர்வு சரிந்ததற்கான முதல் காரியம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தர் மேல இந்த விசுவாசத்தை விட்டு தான் மேல வச்சிருக்கிற பலத்து மேல விசுவாசத்தை வச்சான், சரிஞ்சு போனான். ஹல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை முடிஞ்சிச்சு, விசுவாசம் இல்லை போயிடுச்சு. இப்போ தோத்து போனோம்னா வந்து ஊருக்குள்ள வரான். ஊருக்குள்ள வந்து ஊரே அவனை பார்த்து கேவலமா பேசுது. சில பேர் சரி பரவாயில்ல விட்றா, ஒரு டைம் தான்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ மிஸ் ஆகிருக்கும், ஆண்டவர் பார்த்துக்குவாரு, வா 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 அப்படின்னு இவனை அப்படியே தட்டி கொடுக்குறாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொல்லுது, இல்லைடா இவன் ஏதோ ஒன்று கர்த்தருக்கு விரோதமாக பண்ணிட்டான்டா, அதனால தான்டா இவன் சரிஞ்சு போயிட்டான், இல்லாட்டி இவன் வந்து எதிர்த்து போராடக்கூடியவன், இவனால அப்படி சொல்லிட்டு பல பேர் இவனை இன்னொரு விதமாக பேசினான். சில பேர் சொன்னாங்க, இல்லை இல்லை இவனுக்குள்ள ஒரு பெருமை, இவனுக்குள்ள ஒரு ஆணவம், இவனுக்குள்ள இல்லை இப்படி வந்தனால தான் இவன் சரிஞ்சு. இப்படி ஒவ்வொரு கூட்ட மக்களும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க பாருங்க. இப்படி பேச ஆரம்பிக்கிறத இவன் காதுகளில் கேட்கவும் இவன் கம்பீரமா நின்னவன் கூனி குறுகி போய் நிற்க ஆரம்பிச்சான். முதல் சரிவு. ரெண்டாவது சரிவு நியாயாதிபதிகள் 1:29 எடுத்து வாசிக்க பார்ப்போம். நியாயாதிபதிகள் யார் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன்னு பார்க்கலாம். நியாயாதிபதிகள் இந்நேரம் டக்குன்னு எடுத்து வாசிச்சிருக்கணும். நியாயாதிபதிகள் 1:29. சரி. எப்ராஹிம் கோத்திரத்தார் கேசேரியிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. சரி போதும். இதை டீப்பா வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. இந்த வசனத்துடைய சாராம்சத்தை நான் சொல்றேன். இப்ப கர்த்தர் எப்ராஹிமுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. டே நீ போ, தாய் சோலையில் இருக்கிற ஜனங்களத்தையும் முடிச்சுட்டு அந்த இடத்தை நீ வாங்கிக்கூடா, நீ வச்சு உன் குடும்பத்தோட இருந்துருங்கடா அப்படின்னு சொல்றாரு. யாரு கவனிக்கிறீங்களா? புரியுதா? புரியாதவங்க ஒரு கையை தூக்கி காமிக்க பார்க்கலாம். நான் இன்னும் டைம் சொல்றேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா?
ரெண்டாவது சரிவு பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் சரிவு எதனால? ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்துக்கு சரிவு சொல்லுங்க. கர்த்தர் மேல் இருந்த விசுவாசம் முடிச்சு. இப்ப ரெண்டாவது சரிவு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி அவன் ஆசீர்வாதத்துல சரிஞ்சு போனான்னு சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தர் சொல்றாரு எப்ராஹிமை பார்த்து, போடா, அங்க இருக்கு பாரு ஒரு ஊரு, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் நீ அழிச்சிட்டு அந்த ஊரை நீயே வச்சுக்கடா, உன் ஜனங்களுக்காக நான் தரேன்டா அப்படின்னு எப்ராஹிமை பார்த்து சொல்றாரு. இப்போ இந்த எப்ராஹிம் உள்ள போறான். அங்க சில பேரை பார்க்கறான். பார்த்த உடனே இது நல்லா இருக்கு, இதை நம்ம அழிக்க வேண்டாம், இது கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள அவன் திட்டம் திட்டுறான் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தாய் சோலை தான் சொன்னேன் இல்லையா, தாய் சோலையை அழிச்சிடுறான்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு தான் சொல்றேன், நீங்க போய் யாரும் அழிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. நாங்க சொல்லிட்டோங்க, பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நாங்க ஒரு படையா போய் தாய் சோலையில் இருக்கிற டீ எல்லாத்தையும் முடிச்சிடறோம். இல்ல இல்ல இல்ல, இது உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு போய் தாய் சோலையில போய் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிடுறா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப அங்க போனோன்னே தாய் சோலையில் இருக்கக்கூடிய எஸ்டேட்டு, டீ எஸ்டேட் சூப்பராக அவங்க கண்ணுக்கு தெரியுது. சரி வேண்டாம், இது ஒன்று மட்டும் இருக்கட்டும், மற்றதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு மற்றதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறீங்க. முடிச்ச உடனே அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதானே, ஒரு டீ ஃபேக்ட்ரிக்கெலாம் சூப்பராக இருக்கு. அது யார் வெள்ளைக்காரன் கட்டினதா? இது வெள்ளைக்காரன் கட்டினது, 1912 1913 கட்டினது. இதை போய் நம்ம அழிக்க முடியுமா? இது ஒன்று இருக்கட்டும், இது ரெண்டை மட்டும் வச்சலாம், இந்த எஸ்டேட் இருக்கட்டும், இந்த ஃபேக்ட்ரி இருக்கட்டும், மித்ததெல்லாம் போட்டு தள்ளுறா அப்படின்னு அவனுடைய படைப்ப வீரர்களுக்கெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிடறானுங்க. இப்போ வரான். வந்த உடனே, ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டேன், இது ரெண்டும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் நான் லைட்டாக அப்படியே வச்சுக்கிட்டேன், மற்றதெல்லாம் முடிச்சிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான். சொன்ன உடனே சரிவு ஏற்பட்டுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னா செஞ்சிடணும் பாருங்க. ஹல்லேலூயா. கானானியரை துரத்திடான்னு சொல்றாரு. அவன் துரத்துல இருந்தா நல்லதுன்னு அவன் நினைச்சான். கர்த்தர் சொன்னதை அவன் செய்யாம இவன் மனசுக்குள்ள இருந்ததை செஞ்சான். பார்த்தீங்களா? செஞ்ச உடனே அந்த இடத்துல அவருடைய ஆசீர்வாதம் சரிந்து போனது. போர் செய்ய இவங்கிட்ட நிறைய ஃபோர்ஸ் இருந்துச்சு, நிறைய படை வீரர்கள் இருந்தாங்க. ஆனாலும் அவனால அந்த இடத்த ஜெயிக்க முடியல. ஏன் தெரியுமா? இவன் யாரை விட்டுட்டான் பாருங்க, கானானியரை அந்த இடத்துல இருந்து துரத்திவில்லை. இவன் போய் முகம் குப்புற முதுகு காமிச்சிட்டு வந்தான் பார்த்தீங்களா? அதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இவன் கானானியரை அழிச்சு முடிச்சிருன்னு சொன்ன கர்த்தரிடத்துல இவன் கானானியரை விட்டுட்டு வந்துட்டான். அதுக்கு தான் அந்த இடத்துல முதுகு காட்டி ஓடுனான். ஏன் தெரியுமா? இவன் தான் சொந்த பலத்துல செஞ்சனால. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பாருங்க, தேவனுடைய வாக்குறுதியை அவன் மீறினபடினால அவனுடைய விசுவாசம் சரிஞ்சு போச்சு. கானானியரை வெளியேற்றப்படாம சரி பரவாயில்ல இவங்க இருந்தா நல்லதுன்னு சொல்லி இவன் நினைச்சான். பாத்தீங்களா? அந்த சின்ன அந்த ஒரு சில நினைவு இவனுடைய விசுவாசத்துக்கு, இவனுடைய வளர்ச்சிக்கு, இவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சரிவா இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேசுறாரு. சில தீர்மானங்கள் கர்த்தர் உங்களிடத்துல சொல்லியிருப்பார். இதை செய், இதை செய்யாது, இதை ஃபுல்லா விட்டுரு, இதை நீ கொஞ்சம் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ டாக்டர் சொல்றாரு, உனக்கு சுகர் இருக்குப்பா, நீ என்ன பண்ணக்கூடாது, சர்க்கரை இனிப்பு போன்ற பதார்த்தங்களை நீ சாப்பிடுவது நல்லதல்ல, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் ஒரு டயட் ஷெட்யூல் கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல டாக்டர் சும்மா தானே சொல்லியிருக்காரு, லைட்டா அப்படி நான் எப்பவுமே 4 ஸ்பூன் போடுவேங்க, ஒரு அரை ஸ்பூன் மட்டும், அப்படிங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டு அந்த ஃப்ளேவர் மட்டும், எப்படி அந்த அந்த இனிப்பு ஃப்ளேவர் மட்டும் வந்தா போதுங்க. ஹல்லேலூயா. முழுசா விட வேண்டியதை விடாம கொஞ்சம் ஆட் பண்ணா மேபி இன்னைக்கு நல்லா இருக்கும், 10 நாள் கழிச்சு திரும்ப சுகர் ஏறும். ஹல்லேலூயா. டாக்டர் சொல்றாரு, நீ கரெக்டா மாத்திரைய காலையிலயும் நைட்டும் போட்டுறணும், அப்பதான் உனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்திரையே வாங்க மாட்டாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்திரையே போட மாட்டாங்க. அந்த சில பேர் யாருமே கிடையாது. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது நான் தான். ஏன் தெரியுங்க? மாத்திரை போட்டா மட்டும் சுகம் கிடைக்கவா போகுது? ஹல்லேலூயா. இது ஒரு பக்கம். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நான் லைட்டாக தான் பிரதர், கீழே ஒரு கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணம் நடத்திட்டு இருக்கும்போது நல்லா இருப்பான், சூப்பராக அப்படியே பரிசுத்தமாக இருப்பான். அந்த கல்யாணம் நடந்த ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்க. அந்த 5-6 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு லைட்டாக எல்லாம் ரெடியாக இருக்கு அப்படிமா, அப்படி கண்ணிலே தான் பேசிக்குவாங்க. இந்த சொல்கிறதால எதுவுமே இருக்காது. இப்படி வந்துருப்பானுங்க, ஏய் மாப்பிள்ள வா, மச்சான் சொல்லுங்க மச்சான், என்ன இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் கவனிச்சிட்டிங்களா அப்படி கேட்பான். கவனிச்சிட்டிங்களா? இல்லை எல்லாம் ரெடியாக லைட்டாக அங்கே லைட்டா. ஹல்லேலூயா. லைட்டு தான்
நாளைக்கு வெயிட்டாக உங்களுக்கு வந்து நிற்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த மணியாட்டி தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதுல்ல? சாரி, அது பேர் வேற மறந்துச்சுனே. கோச்சகிரிலேருந்து ஊட்டி போகிற வழியில் ஒரு 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 ஊர் இருக்குது, பெட்டா சம்திங், இல்லை தொட்டப்பேட்டை, அதுக்கு முன்னாடி கட்டப்பேட்டிலேருந்து ரைட்டு போனோம்னா, மேட்டுப்பாளையத்துலேருந்து வரும்போது கட்டப்பேட்டிலேருந்து ரைட்டு போனால் டீ மணியாட்டி, மேபி போயிருக்கலாம், உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்காரு. அங்கே என்னுடைய ஃப்ரெண்டுடைய கல்யாணத்துக்காக போயிருந்தேன். படுகா, என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, நாங்களாம் காலேஜ் ஸ்கூல்லாம் ஒன்றா படித்தோம். அப்போ கல்யாணத்துக்கு போனால் அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போது எல்லாம் படுகால பயங்கரமாக பேசிக்கிறாங்க. நானும் ஒரு 2-3 பேர் தான் தமிழ், பட் இருந்தாலும் நமக்கு பேசுறது புரியல. படுகா தெரியாட்டியும் பேசுறது புரியும். அப்போது இவன் சொல்கிறான், மாப்பிள்ளை மேலே நின்றுருக்கான், டே ஃப்ரெண்டு வந்திருக்கான். அது எப்படி சொல்கிறது? ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவனுக்கு கொஞ்சம் கவனிச்சிட்டு அப்படி படுகால எப்படி சொல்கிறது? அப்படி ஏதோ அவன் கூப்பிட்டு, அந்த டேங்கிறது வேற யாரும் இல்லை, அவங்க அப்பா தான். ஹல்லேலூயா. இதில் விசேஷமே அவங்க அப்பா தான் எங்களெல்லாம் கூப்பிட்டு, எங்களுக்கு வழி தெரியாதுல்ல, அவனை கூப்பிட்டோன்னா இப்படி தான் கல்யாணம் மேடை இப்படி நின்றுக்கிறான். பண்ணி ஃப்ரெண்டோடு தாரு பட் அப்படி சம்திங் ஏதோ சொல்கிறான் கன்னடத்தில். சரி, எது படுகால அவங்கள அப்படி அவர் ஃபுல்லாக இருக்கார், அப்படியே கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்குது. அப்போது அவர் சொல்கிறாரு, வாங்க வாங்க, இல்லை வாங்கன்னு கூட சொல்ல, பா படுகாலன்னு கூப்பிட்றாரு. அதானே பண்ணி 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 லைட்டாக அப்படின்னா என்ன லைட்டா? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை லைட்டா விட்டுனா வெட்டி முடிச்சிடணும். கஷ்டம் சொல்றாரு, டேய் அந்த காணேர் வேண்டாண்டா, அவனை முடிச்சிடுறா அப்படின்னு சொன்னா முடிச்சிடணும். அது வேண்டாண்டா அப்படின்னு சொன்னா விட்டுறணும். இல்லை அது லைட்டாக வச்சுக்கிறாண்டவரே, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் பவராக இருக்கு, கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தில் சரி வரும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இவன் அந்த கானானியரை விட்டுட்டான், இவன் முதுகு காட்டி ஓடிட்டான். ஹல்லேலூயா. விசுவாசம் குறைஞ்சு தணிஞ்சு போச்சு. அதனாலதான் என்ன பண்ணான், கர்த்தர் மேல விசுவாசம் இருந்துச்சுன்னா சொன்ன வார்த்தை அவன் செஞ்சிருப்பான்ல. விசுவாசம் குறைஞ்சிச்சு, கானானியரை விட்டான், போர்ல முதுகு காட்டி ஓடினான். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்கள், விட்டு விட வேண்டிய காரியங்கள் இருக்குமேனா கம்ப்ளீட்டா விட்டுறணும். கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள இல்லாண்டவரே லைட்டா தாண்டவரே இருக்கு, இல்லாண்டவரே நம்ம நாளைக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாண்டவரே, அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணினீங்கன்னா அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில ஆசீர்வாதத்துல சரிவைத்தான் பார்க்க முடியும். நாளைக்கு பார்த்துக்கலாண்டவரேங்கிற வார்த்தையே ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஹல்லேலூயா. சில பேர் பாருங்க, பயத்தினால இல்லை சோம்பல்னால அல்லது சில பேர் சமரசத்தினால சில பேர் ஆவிக்குரிய போராட்டத்தை நடத்திட்டு இருப்பாங்க. பயத்தினால எல்லா பாவம் செஞ்சிருவான், ஆனால் பயப்படுவான். ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டு, ஆண்டவரே ஐயோ பயமா இருக்கு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நான் பார்த்துருக்கேன். சில பேர் சமரசம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நேதிக்கு பாவம் பண்ணியிருப்பான், இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு ஆண்டவரே சாரி ஆண்டவரே நான் நேதிக்கு பாவம் பண்ணிக்கிட்டேன், இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் சமரசம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பான். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நோ ஆண்டவர் இனிமேல் செய்யவே மாட்டாண்டவரே. நீதிபதிக்கிட்ட போய் நம்ம கோர்ட்டில் போய் நிற்போம் இல்லையா, இனிமேல் செய்வியாப்பா? இல்லைங்க செய்ய மாட்டேங்க. சரி இந்தா உனக்கு குறைந்தபட்ச தண்டனை தான். ஹல்லேலூயா. தேங்க்யூ. அப்போ நீதிபதி கிட்ட போய் குறைந்தபட்ச தண்டனை வாங்கிட்டு வரான், பாவம் செய்ய மாட்டேன்னு. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்க பாவத்தை செஞ்சறீங்க, சமரசம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு டைம் சமரசம் ஆகலாம், 2 டைம் சமரசம் ஆகலாம், சரி 3 டைம் கூட ஆகலாம். ஆனால் தொடர்ந்து யாராவது வாழ்க்கையில் பாவத்தை குறித்து சமரசம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கர்த்தர் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை பார்த்து சொல்றாரு, இல்லை மகளே உன் ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ நல்லா இருந்தீன்னா நீ ஆசீர்வாதமா இருப்ப. இல்லை உன் ஆசீர்வாதத்துக்கு சரிவுனா, இப்போ பாரு நான் சொன்ன பாரு, இதில் ஏதாவது ஒன்று லைட்டாக அப்படி கொஞ்சம் உன் மேலே டச் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, நோ you never see the blessings from the Lord. Hallelujah. பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லக்கூடிய மிக விசேஷமான காரணம் தெரியுமா, எப்ராஹிம் போல நீ இருக்கணும், அதே போல எப்ராஹிம் போல நீ எப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இத்தனை பாவம் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் பாவம் என்ன பண்ணான், அவனோட சரிவுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் விசுவாசத்தை விட்டான். 2வது என்னமா, சொன்னதை செய்யாம விட்டுட்டான், அந்த கானானியரை விட்டு வந்துட்டான். இப்போ 3வது ஓசியா 5:11 எடுத்து வாசிக்கலாமா? முடிக்க போறேன், only 10 minutes more. தவறான ஆலோசனையை பின்பற்றினான் அப்படின்னு சொல்லி எடுத்து வாசிங்க. ஓசியா 5:11 சத்தமா வாசிங்க.
ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 ஒரு நிமிஷம், கரெக்டாக தான் சொன்னா? எப்ராயிம் 5:11 தானா? சாரி, ஓசி 5:11 தானா? இப்ராஹிம் தகாத கற்பனையை மனதார, ஓகேப்பா, அதனை வாசிங்க. ஓகே ரைட், சாரி, நீங்க அதனை வாசிங்க, நிறைய வாசிட்டீங்க இல்லையா? சரி, சாரி. இப்போ சொல்லுங்க, என்னத்தை பின்பற்றினா? இப்போ டைம் இல்லை, வெரி ஷார்ட்டாக அந்த தகாதன்னு சொல்லிட்டுமா? அவன் யாரை வழிபடணும்? ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? விக்கிரகத்தை வழிபட்டுட்டான். இவன் செஞ்ச மிகப்பெரிய பாவம். ஆசீர்வாதத்தினுடைய 3வது பின்னடைவுக்கு காரணம் தெரியுமா? தகாததை. எது வேணும் எது வேண்டாம் நமக்கு வேணும்ல, தெரியும்ல. அதில் மிக மோசமானது கர்த்தர் அருவருக்கத்தக்கது என்னன்னா லாஷியாச்சாரமோவானதி, விக்கிரகங்களை அவன் வணங்கினது. அவன் தகாததை பல செஞ்சான். இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, ரொம்ப கேவலமாக இருக்கும். எல்லாத்தையும் பண்ணிட்டான். கடைசியில் விக்கிரகத்தை போய் வணங்கிட்டான். தகாத விக்கிரகங்களுடைய கற்பனைகள் எல்லாம் கைப்பற்ற ஆரம்பிச்சான். அவனுக்கு சரியான உண்மையை விட சுகமான பொய் அவனுக்கு ரொம்ப இனிப்பா இருந்துச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் உண்மை கசக்கும், ஆனால் பொய் பார்த்தீங்கன்னா இனிக்கும். உண்மை தானே? அப்படியே பொய் வந்து அழகாக நம்மளை அப்படியே மீட்டெடுத்து அப்படியே கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை சொன்னால் பார்த்தீங்கன்னா கசக்கும். ஐயோ, இது யார்டா செய்கிறோம், எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்ராஹிம் ஒடுக்கப்பட்டான், எப்ராஹிம் நொறுக்கப்பட்டான். ஏன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஏன்? அவன் விசுவாசம் தணிஞ்சிச்சு. அவன் வெட்ட வேண்டியதை வெட்டாமல் போனதுனால, 3வது தகாத கற்பனையில் கை கொண்டதுனால அவன் என்னன்னா தெரியுங்களா? ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டான். சில பேர் ட்ரெண்டு, ட்ரெடிஷனு, அல்லது எனக்கு இப்படித்தான் அப்படித்தான் லைஃப் ஸ்டைலு அப்படின்னு சொல்லி உண்மையை விட பொய்க்கு சில பேர் அப்படியே ரொம்ப அப்படியே பவர்ஃபுல்லாக அப்படியே பொய்யை நம்பிட்டு இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நான் கவனிச்சிருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வராரு. இப்போ உண்மை எது பொய் எதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற கதையில். பொண்ணு நல்லா மேக்கப் பண்ணி அழகாக உட்கார வச்சிருக்காங்க, ஜோடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்த உடனே, வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் உமன், we made for each other, that is everything has done in that one day. அப்படி முடிச்சுட்டு இப்படி போயிட்டாரு. ஃபோனில் பேசுகிறாங்க, அப்படி இப்படி. இல்லைங்க, நல்லா நெஜபால் போய் கலர் தாங்க. I see the flash, see I go to what, எல்லாம் நடக்கும். இப்போ நிச்சயத்துக்கு வருவாங்க. வந்த உடனே மேக்கப்லாம் கலைஞ்சிருக்கும் பாருங்க. ஏன்னா நிச்சயம் உடனே எல்லாம் நடக்காது. அது 2 விதமான வித்தியாசமான முறைகள் நடத்தப்படும். எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்ப்பாரு. சரி, பொண்ணு எங்கீங்க அப்படிங்க. எங்க இது பொண்ணு? இங்கே தாங்க உட்காந்து. இதுதாங்க. என்ன இது பொண்ணுங்களா? ஹல்லேலூயா. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். உண்மையை விட பொய்க்கு தான் அதிக இனிப்பு. ஹல்லேலூயா. அப்புறம் இவரே காம்ப்ரமைஸ் ஆகி, ஆமாம் சரி விடுங்க அப்படின்னு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். இப்போ கர்த்தர் சொல்றாரு இந்த இடத்துல, சில பேர் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க, உண்மையை ஃபாலோ பண்ண மாட்டான். எங்க ஊர்ல இப்படி தாங்க அப்படின்னு ஊர்ல இருக்கிற உண்மையை ஃபாலோ பண்ண மாட்டான். சில விஷயத்தை கத்துக்கிட்டு வந்து சிலதை செய்வான். நினைக்காது பாருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள அது இது சில தேவையில்லாத விஷயங்களை பேசுவான். நினைக்காது, கொஞ்ச நாள் பேசலாம், நினைக்காது. ஏன்னா எது உண்மை அதான் நிலைக்கும். ஹல்லேலூயா. நீ கற்றவங்களுக்கு சொல்றாரு, எவைகள் உண்மை என்று சொல்லி கருதப்படுகிறதோ கர்த்தரால, அவைகள் கசப்பா இருந்தாலும் நீ செய்ய தயங்காத. ஹல்லேலூயா. இவன் கசப்பானது செஞ்சான் பாருங்க, அவனுக்கு அன்னைக்கு டேஸ்டா இருந்துச்சு, அவனுக்கு அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவுல போய் பார்த்தா கர்த்தரிடத்திலேயே போய் நிற்க முடியல. ஏன் சொல்லுங்க? அப்படி ஒரு குற்ற உணர்வு. இப்படிப்பட்ட குற்ற உணர்வுல யார் வந்து நிற்கிறா சொல்லுங்க? இந்த எப்ராஹிம் வந்து நிற்கிறான். ஓசியா 4:17 இன்னும் கொஞ்சம் டீப்பா பாருங்க. எப்ராஹிம் விக்கிரகங்களோடு
சொல்லுங்க, இணைந்திருந்தான். இதை விட என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும்? எப்ராஹிம் வந்து அப்படியே ஜாலியா போய் இணைஞ்சிட்டான். இன்னைக்கு நம்மள போய் இணைய சொன்னா யாராவது இணையுமா? சுட்டு போட்டாலும் we will not fellowship with them. கரெக்ட் தானே? இப்போ இது எப்ராஹிம் போய் தேவனை விட்டுட்டு மரம், கல், பொய், பல தெய்வங்க விற்கிறாங்க, அது இது அப்படி ஆனோடனே அவன் சீட் பண்ணிட்டான். யாரை சீட் பண்ணிட்டான் தெரியுமா? கர்த்தரை சீட் பண்ணிட்டான். நம்பிக்கையை தொலைச்சவன் இப்ப கடைசியில் சீட் பண்ணிட்டான், கர்த்தரை சீட் பண்ணிட்டான். ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் அவனுக்குள்ள. எப்படி? ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ட்ரைனஸ், வறட்சி, ஆவிக்குரிய வறட்சி. இந்த ஆவிக்குரிய வறட்சி அவனுக்குள்ள வந்தனால ஆட்டோமேட்டிக்காக அவன் பின்வாங்கிட்டே போயிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் போனனால அவனுடைய அனல், அவன் கர்த்தருக்குள் இருந்த அந்த விசுவாசம், வைராக்கியம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. இப்படி ஒன்றும் இல்லாமல் போன உடனே இவன் கர்த்தரத்துல வரான். எப்படியும் கர்த்தரத்துல போனால் அவர் என்ன பண்ண மாட்டார்? மன்னிக்க மாட்டார். இன்னைக்கு மன்னிப்பார், இன்னைக்கு புதிய உடன்படிக்கை, மன்னிப்பு உண்டு, எல்லாம் உண்டு. பழைய ஏற்பாட்டின் பழைய உடன்படிக்கையில் நீ கொலை செஞ்ச உனக்கு அதுக்கான தண்டனை கண்டிப்பாக வரும். என்ன பண்ணி அவ ஸ்பாட் பனிஷ்மெண்ட். அதனால் இவனுக்கு எல்லாம் தெரியும். இஸ் வெல் நோன் பர்சன், எல்லாம் நாலேஜ் இருக்கு. இவன் கர்த்தரிடத்தில் வந்துட்டு எப்படியோ எனக்கு பனிஷ்மெண்ட், நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கவலையோடு நிற்கிறான். எடுத்து வாசிங்க ஓசியா 11:8. அப்போதான் கர்த்தர் சொல்றாரு, ஏ எப்ராஹிமே, டே நான் உன்னை எப்படா கைவிடுவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுதா இந்த வார்த்தை? இந்த வார்த்தைக்குள்ள பின்புலம் புரிஞ்சுச்சா? நல்லா கவனிச்சு பாருங்க. இத்தனை பாவம், இத்தனை பிரச்சனை, இத்தனை உபத்திரவம் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவன் நிற்கும் பொழுது கர்த்தர் எனக்கு நீதி செய்வாரா இல்லை இரக்கம் பாராட்டுவாரான்னு சொல்லி கேட்ட பொழுது கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை தான், எப்ராஹிமே நான் உன்னை எப்படா கைவிடுவேன்? நீ என்ன செஞ்சாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன்டா. ஏன்னா நீ என்ன தேடி வந்தில்ல, நீ ஏனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கல, நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன்ல என்று சொல்லி கர்த்தர் அவனை மீட்டெடுத்த ஒரு நாள் தான் அந்த ஓசியா 11வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த எப்ராஹிமை நீர் எப்படி உயர்த்தினீரோ, எல்லாரும் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா லேனா ஷேலேரே. எல்லாரும் கண்ணை மூடிக்கலாமா? ஆனால் மெசேஜ் முடிஞ்சிருச்சு. இந்த எப்ராஹிம் எப்படி கர்த்தர் உயர்த்தினாரோ அந்த உயர்வு உங்களுக்குள்ள அப்படியே தன்னிச்சு போய் நிற்கணும். அப்படின்னா அப்படியே ஸ்டாண்ட் பையா இருக்கணும்னா நீங்க என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத இப்ப கர்த்தர் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறாரு. எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடி கர்த்தருடைய ஆவியானவரை பார்த்து, ஆவியானவரே ஒருவேளை எப்ராஹிமை போல தகாதவை நான் செஞ்சிருப்பேன்னா, ஒருவேளை எப்ராஹிமை போல என்னால இது முடியல, எனக்கு இது வேண்டாம், என்னால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி பொய்களை நம்பி போயிருந்தான்னா, இன்னைக்கு நானும் அப்படிப்பட்ட பொய்களை நம்பி இருந்தேன்னா, இன்னைக்கு நான் இந்த உலகத்திற்கு நேராக வந்திருந்தேன்னா, ராஜா என்னை மன்னின்னு சொல்லி எப்ராஹிமை போல என்ன பார்த்து நீங்க சொல்லுங்க, டாடி நான் போய் உன்னை கைவிடுவேனடா, நான் போய் உன்னை விட்டுருவேனா, நான் உன்னை போய் விட்டுருவேனான்னு சொல்லி கர்த்தர் கேட்கிற இது நேரமா இருக்கிறபடினால கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, லிமானா சந்தர போத்தல நதி, நான் உன்னை கைவிட போவதே இல்லை, நான் உன்னை கைவிட போவதே இல்லை. நான் உன்னை இறுக்கி பிடிச்சுக்கிற நேரம் எந்த சூழல் நின்று கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருந்தாலும் சரி, என் விசுவாசம் தனிந்து போயிருந்தாலும் சரி, என் குறை என் நீதியை காட்டிலும் அதிகமாக இருந்தாலும் சரி, நான் உன்னை பார்த்து சொல்றேன், என்னவா இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா. நீ மாத்திரம் என்ன விசுவாசினா போதும், நீ மாத்திரம் என் கிட்ட வந்துட்டினா போதும், எல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா என் கிட்ட வந்துரு. இன்னைக்கு இப்ப என் கிட்ட வந்துரு. எல்லாம் பண்ணிட்டு எப்ராஹிம் கிட்ட வந்தா அந்த எப்ராஹிமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மீண்டும் அவனை பார்த்து சொல்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன். இப்போ 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 உம்முடைய பிள்ளைகளுக்கு அதே ஆசீர்வாதச்ச, அதே பலச்ச, அதே ஒரு அன்பை என் தேவன் பரலோகத்தில் தந்தரல வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். நீர் பார்த்து கொள்ளுங்க, நீர் கூட இருந்து நடத்துங்க, உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. எந்த சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகளை நீங்க விட்டுறாதீங்கப்பா. கையை பிடிச்சு நடத்துங்க, கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாரும் உட்காரலாம்.